அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். 27/7/2017 அன்று நடக்கவிருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு கும்ப ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய ராசி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். தற்பெருமை பேசாத பெருந்தன்மையானவர்கள் கும்பராசிக்காரர்கள். அரசியல் முதல் ஆன்மீகம் வரை அத்தனை சங்கதிகளையும் தெரிந்து வைத்திருந்தாலும் அதிகம் பேச மாட்டார்கள். மற்றவர்களை பேச விட்டுவிட்டு அவர்களை பற்றி கணிக்கும் குணம் கொண்டவர்கள். கடந்த 1.5 வருடமாக அவர்களின் கும்பராசிக்கு களத்திர கணவர் மனைவி ஸ்தானமான 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் உங்களின் சொந்த ராசியிலேயே கேது பகவானும் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள். இதனால் கடந்த 1.5 வருடமாக எந்த நேரமும் ஏதாவது ஒரு யோசனையிலே இருந்து வருகிறீர்கள். சிலருக்கு இருந்து வரும் குடும்ப பிரச்சனை, பிரிவு, அவமானம், சிக்கல், வழக்கு, வீடு, மனை, தொழில் மீது வாங்கிய கடனால் அழுத்தம், சிலருக்கு பிள்ளைகளால் மனவேதனை என்று பல விதத்தில் தொல்லைகளுக்கு ஆளாகி எப்போது பார்த்தாலும் ஒரு பரபரப்பு, வெறுப்பு, கோபம், விரக்தியோடு தான் இருந்து வருகிறீர்கள். சிலருக்கு சிறிய அல்லது பெரிய விபத்துகளும் ஆபத்துகளும் வந்து சரியாகி இருக்கும். 2 வருடங்களுக்கு முன்பு சனீஸ்வரர் 10ஆம் இடத்திற்கு வந்ததிலிருந்து செய்து வந்த வியாபாரத்தில், வேலையில் பிரச்சனை, முதலீடு பிரச்சனை போன்றவர்களில் ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் நிம்மதி இல்லாமல் தான் இருந்து வருகிறீர்கள். செய்து வரும் தொழிலும் வேலையிலும் 2014, 2015 இருந்ததை விட இப்போது பரவாயில்லை நிலைதான். போதாக்குறைக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் வந்ததிலிருந்து வருமானம் கூடியதோடு விரைய செலவுகளும் உயர்ந்துவிட்டது. இந்த நிலையில் வரும் ராகு கேது பயிற்சி பலன்கள் எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் என்று பார்த்தால், வரும் 27/7/2017 அன்று நடைபெறப் போகும் பயிற்சியால் உங்களின் ராசிக்கு கடன், பகை, நோய் ஸ்தானம் என 6ஆம் இடத்திற்கு ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். அசுப கிரகமான ராகு பகவான் 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் போது யோகத்தை கொடுப்பார் என்பது ஜோதிட விதி. அதன்படி உங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருவது சிறப்பாகும். மகா யோகம் உண்டாகும். பெரிய அளவில் மாற்றத்தை காணப்போகிறீர்கள். பாபகிரகம் எப்போதும் தான் இருக்கும் இடத்தின் அதிகாரத்தை, ஆதிபத்தியத்தை கெடுத்துவிடும். அதில்தான் அந்த பாபகிரகத்துக்கு ஆனந்தம். உங்கள் ராசியின் 6ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் குண, ரோக, சத்ரு ஆகும். இந்த இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகும் பாபகிரகமான ராகு பகவான் தற்போது உங்களுக்கு இருந்து வரும் அத்தனை கடன்களையும் நீக்க, உங்களுக்கு இருந்து வரும் அத்தனை கடனையும் நீங்கள் அடைக்கும்படியாக பண வரவுக்கு வழிகள் செய்ய இருக்கின்றார். ராகு எப்போதும் எதை செய்தாலும் பெரிதாகத்தான் செய்வார். கெடுப்பதாக இருந்தாலும் பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தி விடுவார். இதன்படி உங்களுக்கு பெரிய அளவில் பணத்தை கொடுக்க 6ஆம் இட ராகுவில் உள்ள குபேரன் வந்துவிட்டார். பிறகு என்ன, கவலையே இல்லை என்று நினைத்துவிட்டால் பெரிய அளவில் ஏமாந்து விடுவீர்கள். முதல் முயற்சி செயல். நாம் முயற்சி செய்தால் மட்டுமே ராகு துணை நிற்பார். ஆமாம், நீங்கள் மிகவும் தெய்வ நம்பிக்கையோடும் ஜாதக நம்பிக்கையோடும் இருந்து நல்ல நிலைக்கு கிரகங்கள் வந்துவிட்டதால் எல்லாம் தானாக நடந்துவிடும் என்று நம்பினால் அதற்கு பெயர் தான் மூட நம்பிக்கையாகும். தானாக ஒன்றும் நடக்காது. பெரிய அளவில் கடனாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் பெரிய அளவில் பணம் வந்தால் தானே கடனை முழுமையாக அடைக்க முடியும். அதற்கு நீங்கள் தற்போது செய்து வரும் தொழில், வியாபாரம், வேலையை எந்த வகையில் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த போகிறீர்கள் என்பதுதான் இங்கு முக்கியம். நீங்கள் செய்யும் தொழிலை, வியாபாரத்தை, வேலையை மற்றவர்களுக்கு தேவையானபடி மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்ளும் போது எவ்வளவு அதிகமான பணவரவு, சம்பாத்தியம் வரும் என்று கணித்து திட்டமிட்டு வேலையை செய்யுங்கள். இது சரியாக இருந்தால் ராகு பகவான் நீங்கள் செய்யும் செயல் ஒன்றை 10ஆக்கி தந்தே தருவார். முதலில் அடிப்படையாக உங்களின் சிந்தனை முயற்சி தான் தேவை. நல்ல நேரம் வந்துவிட்டதால் உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. அந்த நல்ல நேரமே நல்லவர்களை அறிமுகப்படுத்தும். உங்களின் குணத்தையும் மாற்றும். பணம் வந்துவிட்டால் கடன் அடைபடும், பகை குறைந்துவிடும், நோயும் பறந்துவிடும். இதைவிட உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை கூறுகிறேன். வரும் குரு பயிற்சியும் ஓடியவனுக்கு 9ல் குரு என்ற வகையில் உங்களுக்கு சாதகமே. வரும் சனிப்பெயர்ச்சியும் லாப சனிப்பெயர்ச்சி, அதுவும் உங்களுக்கு சாதகம். உங்கள் காட்டில்தான் மழை பெய்ய போகிறது. இந்த கிரகங்களின் யோகங்கள் உங்களுக்கு போதும். ஆனால் மேலும் ஒரு நல்ல செய்தி, 12ஆம் இட கேது பகவான் உங்களுக்கு இருந்து வரும் கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகள் இருந்து விரயத்தை கொடுத்து இவை அனைத்தும் உங்களிடம் இருந்து விரயமாக செய்து விடுவார். தொல்லை கொடுத்து வரும் கடன்களுக்காக வீடு, மனை, நிலம், சொத்து, தொழில், வியாபாரத்தை விற்க நினைத்தும் இதுவரை விற்க முடியாமல் இருந்து வந்த நிலை 30/11/2017 முதல் 4/4/2018 முடிவுக்கு வந்து நல்ல விலைக்கு விற்று கடன்களை அடைத்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு பிரிவு, பிரச்சனையாக வாழும் கணவன் மனைவி மீண்டும் இணைந்து மகிழ்ச்சி காணுவீர்கள். சிலருக்கு புதிய வீடு, மனை, தொழில், வியாபாரம், வேலைவாய்ப்பு அமையும். திருமணம் முடிவுக்கு வந்து சேரும். கும்பராசிக்காரர்கள் இத்தகைய காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: தொடர்ந்து 36 வாரங்கள் நாகராஜா, நாகராணிக்கு மஞ்சள், இளநீர், பால் அபிஷேகம் செய்து வந்தால் தொல்லை கொடுத்து வரும் சிக்கல்கள் உங்களுக்கு விலகும் என்று கூட சொல்லலாம். இவை பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.